வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் பரமார்த்த குரு கதை ஒன்றை பார்க்கலாம். குரங்கு விடு தூது. உழைக்காமல் உண்ண வேண்டும் என்ற ஆசை பரமார்த்த குருவுக்கு ஏற்பட்டது. அதற்காக தம்முடைய புத்தி கெட்ட சீடர்களுடன் ஆலோசனை நடத்தினார். குருதேவா, திருட்டு தொழில் செய்தால் என்ன என்று கேட்டான் மட்டி. மாட்டிக்கொண்டால் உதைப்பார்களே என்றான் மடையன். அப்படியானால் ஒரு குரங்கை பிடித்து வந்து அதற்கு பயிற்சி கொடுக்கலாம், எல்லா பொருள்களையும் திருடி கொண்டு வர கற்றுத்தரலாம் என்று யோசனை கூறினான் முட்டாள். ஆகா, அருமையான திட்டம்தான். ஆனால் எப்படி குரங்கை பிடிப்பது என்று கேட்டார் பரமார்த்தர். பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது என்று சொல்கிறார்களே, அதன் பொருள் என்ன என கேட்டான் மண்டு. நமக்கு குரங்கு வேண்டும் என்றால் முதலில் பிள்ளையாரை பிடிக்க வேண்டும், பிறகு அது தானாக குரங்காக ஆகிவிடும் என்று விளக்கம் சொன்னான் மூடன். இதுவும் சரிதான். ஆகவே இப்பொழுதே சென்று பிள்ளையாரை பிடிப்போம், வாருங்கள் என்றபடி புறப்பட்டார் பரமார்த்தர். சீடர்களும் அவருடன் சென்றனர். அரச மரத்தின் அடியில் இருந்த பிள்ளையார் சிலையை கண்டார் குரு. சீடர்களே, இப்பொழுது பிள்ளையார் நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார். அதனால் சப்தம் போடாமல் மெதுவாக சென்று லபக் என்று பிள்ளையாரை பிடித்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார் பரமார்த்தர். சீடர்களும் மரத்தை சுற்றி வந்து பிள்ளையார் சிலை மேல் விழுந்து அதை கட்டி பிடித்து உருண்டனர். அப்போது குரங்காட்டி ஒருவனிடம் இருந்து தப்பி வந்த குரங்கு ஒன்று அங்கே வந்தது. அதை கண்ட பரமார்த்தர், சீடர்களே, இதோ குரங்கு வந்துவிட்டது, விடாதீர்கள், பிடியுங்கள் என்று கத்தினார். மட்டியும் மடையனும் வேகமாக துரத்தி சென்று அந்த குரங்கை பிடித்து விட்டனர். அதை கண்ட பரமார்த்தர், இது சாதாரணமான குரங்கு அல்ல, ராமனுக்கு தூது சென்ற ஆஞ்சநேயரே தான் என்று சொன்னபடி அதன் கால்களில் விழுந்து வணங்கினார். சீடர்களும் ரங்கா ரங்கா என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டனர். மடத்துக்கு வந்து சேர்ந்ததும், நம் குரு மட்டும் அடிக்கடி சுருட்டு பிடிக்கிறார், ஆனால் அவர் சீடர்களான நமக்கோ ஒரு சுருட்டு கூட தருவதில்லை. அதனால் அவருக்கும் தெரியாமல் சுருட்டு திருடி கொண்டு வரும்படி குரங்கை அனுப்புவோம். குரங்கே, எங்கள் குரு பிடிப்பதை காட்டிலும் உயர்ந்த ரகமான சுருட்டுக்களை எங்கிருந்தாலும் கொண்டு வா என்று அதை ஏவி விட்டான் முட்டாள். அடுத்த நிமிடம் குரங்கு மாயமாய் மறைந்தது. 1 மணி நேரத்துக்கு பிறகு மீண்டும் திரும்பி வந்தது. அதன் 2 கைகளிலும் நிறைய பட்டாசுகள் இருந்தன. வானக்கடைக்கு சென்ற குரங்கு அங்கிருந்த பட்டாசுகளை சுருட்டு என்று நினைத்து கொண்டு தூக்கி கொண்டு வந்துவிட்டது. அதை கண்ட மடையன், சொன்னபடி சுருட்டுகளை சுருட்டி கொண்டு வந்து விட்டதே என்று மகிழ்ந்தான். ஆஞ்சநேயா, வாழ்க நீ, வளர்க உன் தொழில் திறமை என்றான் முட்டாள். பல வண்ணங்களில் இருந்த பட்டாசுகளை பார்த்து, நம் குருநாதர் பிடிக்கும் சுருட்டுகள் பூராவும் கருப்பு நிறம்தான், நாம் பிடிக்கப் போவதோ சிவப்பு, பச்சை, நீலம் என்று பல நிறங்களில் இருக்கின்றன என்று பெருமைப்பட்டு கொண்டான் மண்டு. பட்டாசுகளில் இருந்த திரியை பார்த்த மூடன், நெருப்பு வைப்பதற்காக என்றே தனியாக ஒரு திரி வைத்து இருக்கிறார்கள், அதனால் இதுதான் உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி சுருட்டு என்றான். சீடர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு வெடியை வாயில் வைத்து கொண்டனர். எல்லோர் திரிக்கும் கொல்லிக்கட்டையால் நெருப்பு வைத்தான் முட்டாள். ஆனந்தமாக புகைவிடலாம் என்ற கற்பனையில் மூழ்கினர் சீடர்கள். அடுத்த கணம் டமால் டுமீல் என்று ஒவ்வொருவர் வாயிலும் இருந்த பட்டாசு வெடித்தது. வாயிழந்த சீடர்கள், ஐயோ ஆஞ்சநேயா என்று அலறிக்கொண்டு உருண்டனர். நடந்ததை கேள்விப்பட்ட பரமார்த்தர், இனிமேலாவது எனக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார். குருவே, உங்கள் வேட்டியெல்லாம் கிழிந்து விட்டது, அதனால் கட்டிக்கொள்வதற்கு நல்ல பட்டு துணியாக திருடி வர சொல்லுங்கள் என்றனர் சீடர்கள். பரமார்த்தரும் துணி திருடி வருவதற்கு குரங்கை தூது அனுப்பினார். அந்த நாட்டு அரண்மனைக்குள் நுழைந்தது குரங்கு. அரண்மனை குளத்தில் குளித்து கொண்டிருந்தான் அரசன். படிக்கட்டுகளில் அவனது பட்டு துணிகளும் வைர கிரீடமும் வைக்கப்பட்டிருந்தன. யாருக்கும் தெரியாமல் அவற்றை தூக்கி கொண்டது குரங்கு.
பட்டு துணிகளை வைர கிரீடத்தையும் பார்த்த குருவும் சீடர்களும் வியப்பு அடைந்தனர். குரங்கே, சீக்கிரம் உனக்கு கோயில் கட்டி கும்பிடுகிறோம் என்றான் மண்டு. பட்டு வேட்டியை குருவுக்கு கட்டிவிட்டான் மூடன். மகுடத்தை அவர் தலையில் சூட்டினான் முட்டாள். இப்போது பார்த்தால் முடிசூடிய மன்னரை போல் இருக்கிறீர்கள் என்று புகழ்ந்தான் மட்டி. மீதி இருந்த வேட்டிகளை சீடர்கள் கட்டி கொண்டனர். வாருங்கள், இந்த அரச கோலத்திலேயே ஊர்வலம் போய் வருவோம் என்று புறப்பட்டார் பரமார்த்தர். தெருவில் இறங்கிய மறு நிமிடமே அரச காவலாளிகள் குருவையும் சீடர்களையும் கைது செய்தனர். அரசனின் பொருள்களை திருடிய குற்றத்திற்காக 10 நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குருவே, மனிதர்களால் தான் நமக்கு தொல்லை என்று நினைத்தோம். கேவலம் ஒரு குரங்கு கூட நமக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டதே என்று புலம்பினார்கள் சீடர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.